இன்றைக்கு இங்கே குழுமி இருக்கின்ற கூட்டம் தினந்தோறும், வாரந்தோறும், மாதந்தோறும் தீர்ப்பு வந்தாலும், எத்தனை தீர்ப்பு வந்தாலும் நாங்கள் உங்களுடைய இலக்கை நோக்கி நீங்கள் சென்று கொண்டிருக்கிறீர்கள். எங்களுக்காக நீங்கள் அந்த இலக்கை நோக்கி நீர்நடை போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். எங்களுடைய முழு ஆதரவும் உங்களுக்குத்தான் என்று தொண்டர்கள் இன்றைக்கு எங்களுக்கு முழு ஆதரவு தந்து நாங்கள் செல்லுகின்ற இடமெல்லாம் எங்களை வாஞ்சியோடு வரவேற்று நீங்கள் எடுத்திருக்கின்ற கொள்கை, நீங்கள் செல்லுகின்ற பாதை, இவைகளெல்லாம் புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் நடந்து சென்ற பாதை என்பதன் அடிப்படையில் மிகப்பெரிய எங்களுக்கு ஆதரவை தந்து கொண்டிருக்கின்ற இம்மக்களுக்கு நாங்கள் என்றைக்கும் நன்றி கடன் பட்டிருக்கிறோம் என்பதனை நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு நீங்கள் உட்கார்ந்து இருக்கின்றீர்கள், கீழேயும் மேலையும் தொண்டர்கள். அந்த தொண்டர்கள் தான் கழகத்தினுடைய உச்சபட்ச பதவி, கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பதவி. இந்த பதவியை தேர்ந்தெடுக்கின்ற பொறுப்பு, அந்த பதவியை தேர்ந்தெடுக்கின்ற உரிமை தொண்டர்களுக்குத்தான் இருக்க வேண்டும் என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், அதுவும் தேர்தல் மூலமாக தேர்வு செய்யப்படும் வேண்டும். ஒவ்வொரு தொண்டனும் தன்னுடைய வாக்குகளை போட்டு யார் பொதுச் செயலாளர் வர வேண்டும் என்பதைத்தான் புரட்சித் தலைவர் உருவாக்கினார். அந்த பல்வேறு சட்டங்களை திருத்தி செஞ்சீங்க, மாற்றுங்க, ரத்தோடு செஞ்சீங்க. ஆனால் இந்த ஒரு சட்டத்தை மட்டும், கழக சட்ட விதியை மட்டும் மாற்றக்கூடாது, திருத்தம் செய்யக்கூடாது, ரத்து செய்யக்கூடாது. இது தொண்டர்களுக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அந்த உரிமை, அந்த உரிமை இன்றைக்கு அபகரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த உரிமை இன்றைக்கு அபகரிக்கப்பட்டிருக்கிறது. 5 வருடம் அவர் போட்டியிடுவர், தலைமை கழகத்துடன் நிர்வாகியா இருக்கிறார். யார் போட்டியிட முடியும்? யார் பொதுச்செயலாளர் வர முடியும்? தங்கமணி, வேலுமணி, வீரமணி இப்படி பணத்தை குவித்து வைத்ததுதான் பொதுச்செயலாளர் பதவிக்கு வர முடியும். சாதாரண தொண்டன் கூட பொதுச் செயலாளருக்கு வர முடியும் என்ற அந்த சட்டத்தை புரட்சி தலைவர் தொண்டர்களுக்காக வழங்கப்பட்ட அந்த சட்டத்தை ரத்து செய்திருக்க என்று சொன்னால் எவ்வளவு கல்லஞ்சம் அவர்களுக்கு இருக்கும். பொதுச் செயலாளர் கூட்டத்தை போட்டு நிரந்தர பொதுச் செயலாளர் மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு நாம் தந்த உச்சபட்ச மரியாதையை, அந்த தீர்மானத்தை ரத்து செய்துவிட்டு திரு எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர், நிரந்தர பொதுச் செயலாளர் மாண்புமிகு அம்மா தான் இருக்கட்டும் இருந்த உச்சபட்ச மரியாதைக்கு நாம் தான். அதுக்கு பின்னால் தான் 2 பதவிகள் உருவாக்கப்பட்டது. எல்லாம் போயிடுச்சு. யாரெல்லாம் கட்சிக்கு உழைத்தவர்கள், அம்மா எனக்கு 2 தடவை முதலமைச்சராக என்னை நியமனம் செய்தார்கள். நம்ம எம்பி சொன்னது மாதிரி 2001 தந்தாங்க, 2014 தந்தாங்க. 2க்கு இடைவெளி 13 ஆண்டுகள். அம்மா எவ்வளவு என்னை சோதனை பண்ணியிருப்பாங்க, எவ்வளவு சோதனை பண்ணியிருப்பாங்க. மீண்டும் 13 ஆண்டுகள் கழித்து எனக்கு முதலமைச்சர் பதவி தந்தாங்க. பெருமைக்கு சொல்லல, நடந்த வரலாறை சொல்கிறது. அம்மா வந்தாங்க, அம்மா கேட்கறதுக்கு முன்னாடி நான் திருப்பி கொடுத்துட்டேன் அம்மாட்ட. அந்த நாற்காலியில் கூட நான் அமரவில்லை. 3ஆம் முறையாக மாண்புமிகு அம்மாவுக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டு அம்மா காலமானதுக்கு பின்னாலே சின்னம்மா தான் என்னை முதலமைச்சர் ஆக்கினார்கள். திரும்பவும் நான் சின்னம்மா கையில் கொடுத்துட்டேன் நான். ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, உங்களை முதலமைச்சர் ஆக்கியது யாரு? யாரு சொல்லுங்க. இப்பதே அவர் ஒத்துருக்காரு. எப்படி ஒத்துக்கிட்டாருன்னா, அவரு தவழ்ந்துன்னு அது எதற்காக போடுறாருன்னா, இவர் தவழ்ந்து கீழே இருந்து படிப்படியா முன்னேறி வந்தாராம். என்ன ஒரு கொடுமை, என்ன ஒரு கொடுமை. தவழ்ந்து சின்னம்மா காலில் விழுந்து இந்த பதவியை பெற்ற என்பதுதானே வரலாறு. அந்த வரலாறை மறைப்பதற்கு இப்ப சொல்ற புது விளக்கவர் தவழ்ந்து படிப்படியாக முன்னேறி அரசியலில் தேர்தலில் நின்றார் திரு பழனிசாமி அவர்கள். நீங்கள் வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆனீர்கள் இல்லையே.
ஏதோ ஒரு தேர்தல், சட்டமன்ற பொதுத் தேர்தல் வந்து பழனிசாமி தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என்று முடிவாகி, கழகத்தில் முடிவாகி, பொதுமக்களுக்கு அதை கொண்டு போய் சேர்த்து நீங்க ஜெயிச்சிருந்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி தவழ்ந்து 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 நீங்க முதலமைச்சராரு பாராட்டலாம். ஆனால் என்ன நடந்தது? அம்மா ஆட்சி 2016 அவங்க பெற்று தந்த ஆட்சி. தன்னுடைய உடல்நிலையை கூட அம்மா பொருட்படுத்தாமல் தமிழ்நாடு புறம் சுற்றுப்பயணம் செய்து அனைத்து தொகுதிகளுக்கும், அனைத்து மாவட்டங்களுக்கும் அம்மா பேசிய இடங்களுக்கெல்லாம் நானும் சென்றிருக்கின்றேன் அவளோடு. அப்படி மாண்புமிகு அம்மாவை 2016 பெற்று தந்த ஆட்சியில் தானே நீங்கள் 2017 முதலமைச்சர் ஆனீர்கள். அதுதானே நடந்தது. இப்ப பேசுறாரு, அது மறைக்கிறார. தவழ்ந்து தவழ்ந்து தவழ்ந்துன்னு நம்ம எல்லாம் சொல்றோம்ல, எல்லா கட்சிக்காரரும் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்ப வந்து முதலமைச்சர் ஆனீங்களே நீங்க அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணாங்களே, அதுக்கு இப்ப புது விளக்கம் கொடுக்கிறாரு. ரைட்டு. இப்ப என்ன நடக்குது? அனைத்தையுமே வன்முறை மூலம் வெறியாட்டம் நடத்தி கைப்பற்றிக்கிட்டீங்க பொதுச் செயலாளர் முதலமைச்சர் பதவி. இப்பொழுது நம்முடைய எதிர் நிற்கின்ற பிரச்சனை, நம்ம எதிர்நோக்கி நாடாளுமன்ற தேர்தல். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நம்மோடு பல கட்சிகள் கூட்டணி சேர்ந்து இந்த தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. அப்பொழுது நம்முடைய தனி கட்சி தொடங்க மாட்டோம் என்று நாம் அறிவித்து விட்டோம். நம்முடைய இலக்கு அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தை தொண்டர்கள் கையில் மீண்டும் மீட்டுக் கொடுப்பதற்காக தான் இந்த யுத்தம் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தனி கட்சி என்று ஆரம்பித்து விட்டால் அதுக்கு இந்த வழக்கு நாம் போட்டிருக்கின்ற வழக்கு வேறு விதமாக போய்விடும். அதற்கு நம்மளுக்கு துளி கூட எண்ணமில்லை. ஏனென்றால் இங்கு உட்கார்ந்து இருப்பவர்கள் உட்பட, மேடையில் உட்கார்ந்து உட்பட நம் உடலில் ஓடிக்கொண்டிருக்கின்ற ரத்தம் அதிமுக ரத்தம். அதுதானே, அதற்காக இன்னைக்கு தொண்டர்கள் தார்மீக ஆதரவை நம்மளுக்கு நீங்கள் தந்து கொண்டிருக்கிறீர்கள். நம்முடைய இலக்கு அதிமுகவை கபட வேடதாரி குழுவில் இருந்து மீட்டு மீண்டும் தொண்டர்களிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்றுதான் நம்முடைய இலக்கு. அந்த இலக்கை நோக்கி தானே பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். நாடாளுமன்ற தேர்தல் வருகிறது. அதுக்கு பல கூட்டணி கட்சிகள் நம்மோடு சேர்ந்து போட்டியிடுவதற்கு ஆர்வம் கொண்டிருக்கிறார்கள். அதற்காக நம்முடைய கட்டமைப்பு உருவாக்கப்படும் ஒரு கட்டாய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.